வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வர்ற வீக்கெண்டுக்கு ஒரு அருமையான ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு நல்ல பிரியாணி நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரோடு இருக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல பிரியாணி பாத்திரம் நமக்கு முக்கியம். ஏன்னா என்ன தான் ப்ரெஷர் குக்கரில் நம்ம செஞ்சாலுமே அந்த பிரியாணி பாத்திரத்தில் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு தம் போட்டு அப்படி எடுக்கிற பிரியாணி பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு பாத்திரத்தில் செய்ய ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அடியில் பிடிச்சிடுமோ, சரியாக வேகாதோ, தம் ஆகாதோ அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் ஒரு சூப்பர் குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டி, அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு அருமையான பிரியாணி பாட்டில் தான் இந்த பிரியாணி நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அதோடய டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க, அதனால் வீடியோவில் சொல்கிறேன். வாங்க இப்போ கிச்சன் போய் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். த இண்டஸ் வேலி பிராண்டை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய ப்ரீமியம் குவாலிட்டி ட்ரை ப்ளை பிரியாணி பாட் தான் இது. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. 4 லிட்டர் கெப்பாசிட்டி தான் நான் வாங்கியிருக்கேன். இதில் 1/2 கிலோ ரைஸ், 3/4 கிலோ மீட் போட்டு ஒரு சூப்பரான பிரியாணி நீங்கள் செய்யலாம். இதோட லாங் லாஸ்டிங் 3 லேயர் பாடி குக் ஆகிறது ரொம்ப ஈவனாக குக் ஆகுது. நல்ல வெயிட்டாக இருக்கிறதுனால ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி சீக்கிரமாகவே குக் பண்ணுது. அதே மாதிரி இது நேச்சுரலாகவே நான்ஸ்டிக்கு. உங்களுக்கு கீழே அடி பிடிக்குங்கிற பயமே வேண்டாம். நான் இப்போ பிரியாணி செஞ்சு காட்டும் போது கண்டிப்பாக நீங்கள் அதை பார்ப்பீங்க. க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக இதில் ஸ்டிக்கே ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா நான் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு திருப்தியாக இல்லாத ஒரு பொருளை கண்டிப்பாக நான் எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதை ரெகுலராக என்னை வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு இந்த பிரியாணி போட்டு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இது மட்டும் இல்லை, இதை விட பெரிய சைஸஸ் கூட 3-4 சைஸஸ் அங்கே இருக்குது. வேணுங்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதில் ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி என்னுடைய இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு 12% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஓகேவா? கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இதோட மேலே கொடுத்துருக்க அந்த லிட்டு கரெக்டாக டைட்டாக போய் சீட் ஆகிறதுனால சூப்பராக தம் ஆகும், செம்மையாக பிரியாணி வரும். வாங்க செய்யலாம். ஸோ 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், 2 பிரியாணி இலை, ஒரு 3 வெங்காயம். 1/2 கிலோ அரிசி, 3/4 கிலோ சிக்கன். 3 வெங்காயம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு மெயினே ஆம்பூர் பிரியாணிக்கு மெயின் பார்த்திங்கன்னா இந்த சில்லி பேஸ்ட்டு. நான் 2 தக்காளியும் ஒரு 6-8 மிளகாயும் கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அவ்வளோதான். இந்த பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், இது ஹீட் நல்லா ஃபாஸ்ட்டாக வர்றதுனால நார்மல் மற்ற பாத்திரத்தில் செய்கிறத விட வெங்காயம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே வதங்கி வந்துருச்சு. இதில் ஒரு கைப்பிடி புதினா இலை போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா போட்டுங்க. 2 தக்காளி ஏற்கனவே அரைச்சிட்டோம். எல்லாமே சின்னது மீடியம் சைஸ் தக்காளி, அதனால் 3 எடுத்திருக்கேன். 2 அரைச்சிட்டோம், 1 இதில் போட்டுங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நான் சொன்னேன் இல்லையா, அது நேச்சுரலி நான்ஸ்டிக்குன்னு. நீங்கள் பாருங்களேன், இதில் இஞ்சி பூண்டு போட்டாலே எந்த பாத்திரம், ஈவன் குக்கரில் நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கினாலுமே அது அடி பிடிக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம். அதுதான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா இதோட வாசனை, அதாவது அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம். ஸோ அந்த கிரேவி இப்போது ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே சிக்கனை நல்லா சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கல்லுப்பு, அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு கழுவி வச்சுருங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நான் வதக்க பாருங்கள், கொஞ்சம் கூட அது ஒட்டலை. அதுக்கு காரணம் அந்த 3 லேயர் திக்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி, அதுதான். ஸோ நல்லா அது வதக்கி விட்டாச்சு. ஆக்சுவலி ஆத்தென்டிக்கான ஆம்பூர் பிரியாணியில் அவங்க பிரியாணி மசாலா சேர்க்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு நம்மளோட பிரியாணி மசாலா சேர்த்து செய்யும்போது அது ரொம்ப இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாக இருந்ததுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் செந்தூர் பிரியாணி மசாலா சேர்க்குறேன். இது ஆப்ஷனல், உங்கள் விருப்பம். ஒரு தடவை வேணால் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ஒரு தடவை சேர்க்காமல் செஞ்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நல்லா சுத்தமாக கழுவி வச்ச 3/4 கிலோ, 1/2 கிலோ அரிசி, 3/4 கிலோ சிக்கன். ஸோ சிக்கன் அந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம்
நல்லா வதக்கி விடுவோம். சிக்கனே கொஞ்சம் வதக்க தண்ணி விடும். ஸோ அப்படி 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வைக்கலாம். அப்போ ஒரு 50% சிக்கன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் போட்டு தம் போடும்போது கம்ப்ளீட்டாக நல்லா பஞ்சு மாதிரி சிக்கன் வெந்திருக்கும். அந்த மூடி பாருங்கள், அப்படி கரெக்டாக போய் பக்காவாக அதில் சீட் ஆகுது. கொஞ்சம் கூட அந்த ஸ்டீம் வெளியிலே வரல. அதனால் பிரியாணி தம் போடுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ சிக்கன் ஒரு வெந்துருச்சு. ஸோ நம்ம ஒரு பாதி அளவு வெந்துருச்சு. 1/2 கிலோ ரைஸ்க்கு 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி ரேஷியோவில் தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். பழைய அரிசியாக இருந்தால் 1.25 கப் எடுத்துக்கோங்க. ஸோ அளந்துக்குங்க. நீங்கள் ரைஸ் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்து ஊற்றிக்கிங்க. இப்போ உப்பெல்லாம் உப்பு ஒரு கல் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். சப்போஸ் பத்தலை அப்படின்னா இன்னொரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு உப்புக்கும் அந்த கரிப்புத்தன்மை கொஞ்சம் மாறும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போவே பிரியாணி வாசனை பக்காவாக அப்படி வருது. அரிசியும் நல்லா 10 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். இது கொஞ்சம் புது அரிசிங்கிறதுனால 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருக்கேன். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இப்போ ரைஸை உள்ளே போட்டுக்கலாம். 20 நிமிஷத்தில் இந்த பிரியாணி, அதாவது தம் ஒரு 10 நிமிஷம் கடைசியில் போடுவோம். ஸோ மேக்ஸிமம் ½ அன் ஹவரில் இந்த பிரியாணி பக்காவாக இந்த பாட்டில் ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நல்ல ஹீட்டு ஸ்ப்ரெட் ஆனதுனால மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி தண்ணியை ஃபுல்லாக இழுத்து அரிசிக்கு மேலே, அதாவது தண்ணிக்கு மேலே அரிசி வரணும். இப்படி இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இந்த டைமில் தான் நம்ம தம் போட போகிறோம். இப்போ நீங்கள் ஃப்ளேமை நல்லா ஃபுல் சிம், ஏன்னா ஆல்ரெடி ஹீட் கரெக்டாக இருக்குது அந்த பாட்டில் எல்லா பக்கமும். அதனால் ஃபுல்லாக சிம்மர் வச்சுட்டு, உங்கள்கிட்ட வாழை இலை இருந்ததுன்னா ஒரு இலை மேலே போட்டு அதுக்கப்புறம் மூடுங்க. என்கிட்ட இன்றைக்கி இலை இல்லை. ஆக்சுவலி இலை வச்சு மூடுனா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்படியே சிம்மரில் வச்சு இந்த மூடியை வச்சுட்டு மேலே வெயிட் கூட நான் வைக்கல, எதுவுமே பண்ணல. ஒரு 15 நிமிஷம் அப்படியே சிம்மரில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து கரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா சும்மா கமன் வாசனையோட பர்ஃபெக்டான ஒரு ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ பிரியாணியை அடி லேயர்லேருந்து அப்படியே எடுக்கிறேன். கொஞ்சம் கூட பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? அடியிலேருந்து அப்படியே நான் எடுக்கிறேன். சூப்பராக கரெக்டாக அந்த 15 நிமிஷத்தில் ஈவனாக ரைஸ் குக் ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த பிரியாணி பாட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், லிங்க்கும் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக 12% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கிங்க. நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.